மழை நல்லா பெய்யும்போது கூலாக இருக்கும் பாருங்கள். அந்த நேரத்தில் நல்லா சூடாக கார சாரமாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணும். அந்த நேரத்தில் ஆந்திரா ஸ்டஃப்டு மிளகாய் பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், அட்டகாசமாக இருக்கும். ஒரு பவுலில் பொடியாக நறுக்கின வெங்காயம், துருவின கேரட், பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், கொத்தமல்லி, ஒரு டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஓமம், கொஞ்சமாக உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இன்னொரு பவுலில் 2 கப் கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, தேவைக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்தில் நம்ம கரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைங்க, அப்போ தான் அது சரியான பதம் வரும். இந்த மாதிரி பதம் வந்ததும் அடுத்து மிளகாயை எடுத்து நம்ம அதை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க விதைகளை எடுத்துடலாம். ஏன்னா ரொம்ப காரமாக இருக்கும். உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா நீங்கள் அந்த விதையை எடுக்க கூட தேவையில்லை. அப்படியே நம்ம கரைச்சி வச்சுருக்க பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி சூடான எண்ணெயில் போட்டு நல்ல மொறு மொறுன்னு வறுத்து எடுத்து கொஞ்சம் ஆறுனதும் மறுபடியும் நம்ம அந்த ஓப்பன் பண்ண இடத்துலையே ஓப்பன் பண்ணி ஸ்டஃபிங் அது உள்ளே வச்சு சூடாக ஒரு கப் டீயோட மழையை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டு பாருங்கள். அது வார்த்தைகளால் சொல்ல முடியாதுங்க.